வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்ட்ரீட்லாக். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா 2026 சுசுகி பர்க்மேனில் சில பல அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் எல்லாம் என்ன, அந்த அப்டேட் எல்லாமே வர்த்தா இல்லை ஆவரேஜாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபுல் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மேக்ஸி ஸ்கூட்டரை லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுசுகி தான். ஸோ பர்க்மேன் 125cc நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு யூரோப்பில் 400cc இருந்தாலுமே இங்கே நம்ம இந்தியாவுக்கு நம்ம ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அது 125cc தான் இருக்கணுன்ற மாதிரி அவங்க சுசுகியில் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அந்த பர்க்மேன் 125cc அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலர் ஆப்ஷன் நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மைனர் சேஞ்சஸ் தான். ஸோ டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் சேஞ்ச் ஆகல, ஒரு மைனர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கொஞ்சம் இதில் நம்மளுக்கு ஸ்ட்ரீட் 125cc மட்டும் இல்லாமல் ரைட் கனெக்ட் அண்ட் தென் ரைட் கனெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎஃப்டி நீட்டு அடிஷ்னலாக ஒரு 2 ஆப்ஷனுமே நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக இது ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி ஃபியூச்சர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வெயிட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். அதே மாதிரி டிசைனை பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணலை, ஒரு மைனராக சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். இன்ஜின்லையும் நம்மளுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். ஸோ இதை லுக்கை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர், ஒரு அதாவது ஸ்கூட்டரா இல்லை பைக்கான்ற கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்குது நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மைனர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெருசெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ பவரை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நியூட்டோமீட்டர் டார்க்கு ஒரு 0.3 nm வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 10.2 நியூட்டோமீட்டர் டார்க் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சேம் 125cc அதே இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சைலண்ட் அண்ட் ஸ்மூத்தான இன்ஜின் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 வேரியன்ட் வருது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டடான வீடியோவே போடலான்னு இருக்கேன். ஸோ அது வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துடலாங்க. ஸோ ப்ரோவை பொறுத்த வரைக்குமே ஒரு ப்ரீமியமான மேக்ஸி லுக் கண்டிப்பாக தந்ததுன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு அதுவுமே நம்மளுக்கு தாராளமாக தந்துடுது. அதே மாதிரி ஒரு மைலேஜ், ஒரு டீசெண்டான மைலேஜ்னால் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.5 லிட்டர்ஸ்க்கான ஒரு ஃபியூல் கெப்பாசிட்டி. ஸோ கம்பெனி வந்து நம்மளுக்கு 279 கிலோமீட்டர் வரையுமே ஃபுல் டேங்க் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கம்பெனியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ கான்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம ரொம்ப பெரிய அப்டேட் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் பண்ணது என்னமோ தமாத்தம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இதில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யாராவது பர்க்மேன் வச்சுருக்கீங்க, அது மூலயமா ஏதாவது சம்பவம் ஆயிருக்கு, இல்லை அது மூலயமா ஏதாவது நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா சிட்டி யூஸ் ப்ளஸ் கம்ஃபர்ட் வேணும், அதே மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா சுசுகி பர்க்மேன் ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். பட் பவர் வேணும் அப்படின்னா வேறு ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பாய் ஃப்ரம் ஸ்ரீ.